ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி அரைக்கீரையும் பருப்பும் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கீரை கடையில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறுமனே கீரை மட்டும் கடைஞ்சி கொடுத்தாலோ இல்லை பொரியல் செய்து கொடுத்தாலோ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பருப்பு கூட சேர்த்து செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பை தண்ணியில் 2 முறை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 தக்காளி பழத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பருப்பு நல்லா குலைவாக வெந்து வர்ற வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சேன். பருப்பு நல்லா குலைவாக வேகட்டும். அடுத்து கீரையை ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. சீரகம் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டாலே போதுமானது. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே நான் கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓவராலாக கீரை பார்த்திங்கன்னா ஒரு 3 கைப்பிடி அளவு கீரை வந்தது. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் சிறுகீரை வச்சும் இந்த பருப்பு கடையில் செய்து பார்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வெந்து வரணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கீரையிலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதுலேயே கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் கீரை வேகிறதுக்கு. கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நசிச்சு விட்டிங்கன்னா நல்லா 1-2 நசிஞ்சு வந்துடும். கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கிள்றதுக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கீரையை எடுத்து தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கீரையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஃபில்டர் ஆகிருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேன். கீரையை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் வேணான்னு நினைக்கிறவங்க மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்தில் கடையும் போது 1-2 திப்பியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றிக்கலாம். கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டை 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாவை கில்லாமல் சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இந்த கீரை கடையிலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு கடையில் சேர்த்துடலாம். பருப்பு பார்த்திங்கன்னா கரண்டியில் கிளறும் போதே நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கணும். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துருங்க. அதே நேரம் பருப்பு நல்லா பூ மாதிரியும் இருக்கும். இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் சுற்றி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 2 சுற்று மட்டும் பல்ஸில் சுற்றுங்க, 1-2 அரைஞ்சு வரும். இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன். எப்பயுமே கீரைக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவு ஒரு சிலருக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் சேர்க்கும் போது உப்போட அளவு கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ சேர்க்கணுன்னு தெரிஞ்சிடும். அதனால் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறும் போது பார்த்திங்கன்னா பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம கிளறும்போது இருக்கிற ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான கீரை கடையில் ரெடி பண்ணியிருக்கிறோம். வெறுமனே கீரை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நீங்களும் இந்த அரைக்கீரை கடையில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.